கம்போடியா மீது தாய்லாந்து ராணுவம் மீண்டும் வான்வழி தாக்குதலை நிகழ்த்தியுள்ளதால் இருநாட்டு எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இரு நாடுகள் இடையேயான சண்டையில் சமீபத்தில் மத்தியஸ்தம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள வைத்தார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி உள்ளன. கம்போடியா எல்லையில் தாக்குதலை விரிவுபடுத்தி வருவதாக தாய்லாந்து அரசு குற்றஞ்சாட்டியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேம்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயார் என சீனா தெரிவித்துள்ளது. சீனா தனது இறையாண்மை பாதுகாப்பு நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் அதே வேளையில் உறவுகளை மேம்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது என சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இதற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி நிலையான உறவுகளை மேம்படுத்தும் என சீனா நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகரான மணிலாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டி வருகிறது. நகரின் பிரதான கட்டிடங்கள், சாலைகள், தெருக்களில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை காலம் என்பதால் உணவு கடைகள், கிறிஸ்துமஸ் தீமில் உருவாக்கப்பட்ட பூங்காக்களுக்கு பொதுமக்களின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா உயிரியல் பூங்காவில் 10 வெள்ளை மான்கள் நோய் தொற்றால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிக்குள் 10 மான்கள் பலியாகியுள்ள நிலையில் மாதிரிகள் ராஞ்சியில் உள்ள ஆய்வகத்திற்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. மொத்தம் உயிரியல் பூங்காவில் 69 வெள்ளை மான்கள் உள்ள நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார்னர் புரோஸ் ஸ்டுடியோவை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கும் முயற்சி சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். DC காமிக்ஸ் போன்ற மிக பெரும் தயாரிப்புகளை உள்ளடக்கிய வார்னர் புரோஸை நெட்ஃபிளிக்ஸ் 7 லட்சம் கோடிக்கு வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதற்கு பலரும் அதிருப்தி தெரிவித்து வந்த நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் ஏற்கனவே மிகப்பெரிய சந்தை மதிப்பை கொண்டுள்ளதாகவும் இந்த சூழலில் வார்னர் புரோஸ் ஸ்டுடியோவையும் வாங்குவது சிக்கலை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைனில் மேலும் 2 பகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கார்கிவ் மற்றும் டொனெட்ஸ்க் பிராந்தியங்களில் உள்ள 2 பகுதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா யுக்ரைனின் போக்குவரத்து உட்கட்டமைப்பை தாக்கியதாகவும், கார்கிவ் பகுதியில் உள்ள நீர்த்தேக்க அணை தாக்கப்பட்ட நிலையில் அணை வழியே செல்லும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனில் உள்ள செர்னோபில் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு கவசம் சேதமடைந்துள்ளதாக ஐநா அறிவித்துள்ளது. ஆபத்தான கதிர்வீச்சை பாதுகாப்பாக உள்ளேயே அடைத்து வைக்க உதவிய கவசம் பிப்ரவரியில் நடந்த ட்ரோன் தாக்குதலால் சேதமடைந்ததாகவும், இனி அந்த கவசத்தால் எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உடனடியாக அதை பழுதுபார்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.